Hi all, welcome to Demystifying Markets. So இன்னியோட Nifty and Bank Niftyயோட analysis பார்க்கலாங்க, and this is for June 21. So நாளைக்கு உண்டான analysis தான் market profile base பண்ணி தான் every analysis நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இண்டெக்ஸ்கா இருக்கட்டும், stock analysis இருக்கட்டும், plus live trading session every day வந்து நம்ம இண்டெக்ஸ்ல வந்து சரி, ஸ்டாக்லயும் சரி, market profile is the base. So அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைவ்லயும் சரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அரௌண்ட் 10 o'clock in the morning வந்து நம்ம எவ்ரிடே வந்து லைவ் செஷனும் மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து நல்லாவே வந்து நம்ம லைவ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் அந்த ஜோன்ல தான் இன்னைக்குமே வந்து நிஃப்டி வந்து இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஒரு ரேஞ்ச் ஜோனா தான் இருக்கு, ஒரு பிராக்கெட்டட் மார்க்கெட் தான் ஆக்சுவலா இன்னைக்கும். பட் அகெயின் வந்து ஸ்லோலி அந்த ஜோன் வந்து கீப் ஆன் ஷிஃப்டிங்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலவ்ல வந்து பாத்தீங்கன்னா 23,350ல இருந்து 23,500 இருந்தது. வெரஸ் நவ் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து 23,400 450ல இருந்து 23,600. ஸோ ரேஞ்ச் இஸ் பிட்வீன் 23,450ல இருந்து 23,450 ல இருந்து 23,600. So it's been very clear. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா recent times-ஆ நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா 23,450. So 350 ல இருந்து 450 வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெஸ்பான்சிவ் பையிங் ஜோனா மாத்திருக்காங்க. அகைன் வந்து பிஓசியை வச்சு அதை கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க ப்ரியார் டேல. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னையோட ஓப்பன் பாத்தீங்கன்னா நேத்து கம்பேர் பண்ணும்போது நேத்து ஆன் போத் சைட்ஸ் ஐபி பிரேக் அவுட் நடந்திருக்கு. கீழேயும் இருந்திருக்கு, இனிஷியல் பேலன்ஸ் வந்து மேலேயும் பிரேக் ஆயிருக்கு, கீழேயும் பிரேக் ஆயிருக்கு. whereas today what happened, if you see, it's been very clear only on upside broken தான் இருக்கு, டவுன் சைட்ல ஆகல. ஸோ இந்த லெவல் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அதாவது எந்த லெவல்னா 23,450 clearly they are protecting this as a very good level of support by showing the IB breakout on the only on the upper side, not on the downside. So நேத்தோட comparison பண்ணும்போது it's been very evident prove ஆகுது. நேத்து downside break ஆயிருந்தது IB, upside break ஆயிருந்தது. Whereas today it has been very clear only on upside they have broken the IB in the intention of protecting this level as a support. So 23,450 வந்து நம்ம வந்து ஒரு strong support zone consider பண்ணலாம். ஸோ அதில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரியார் டேவோட க்ளோசிங்கும் வச்சுருக்காங்க. அந்த ப்ரியார் டேவோட க்ளோசிங்கும் பிஓசியும் பில் பண்ணியிருக்காங்க, க்ளோசிங்கும் அதுக்கு மேலே தான் இருக்குது. கண்டினியூஸாக ஃபாலோ அப் நடந்திருக்கு. அண்ட் அதோட ஃபாலோ வந்தீங்கன்னா அந்த லெவலில் அரெஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் டுடேஸ் ஃபாலோ ஆல்சோ காட் அரெஸ்டட் provided the IB breakout also got that is only on the upside, not on the downside. So that also got protected. So in anyways பார்த்தீங்கன்னாலும் 23,450 லெவல் வந்து ஒரு நல்லா வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு லெவல் தான் சப்போர்ட் ஜோனுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னியோட ஓப்பனிங் வந்து பார்த்துடலாம். நிஃப்டில வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் பிரைஸ் வந்து பிஓசி ரிஜெக்ஷன்ங்க, வெரி கிளியர். ஸோ பிஓசி வந்து பர்ஃபெக்டா ரிஜெக்ட் ஆயிருக்கு. தென் பாத்தீங்கன்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து அந்த லெவலான 23,450ல பர்ஃபெக்டா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அகைன் மார்க்கெட் காட் ரிவர்ஸ்ட். So slow and steady வந்து மார்க்கெட் வந்து each and every period is respecting the other period. till பாத்தீங்கன்னா ஒரு IJKL throughout the periods வந்து உங்களுக்கு ஒரு பீரியடும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. பட் இன் ஸ்பைட் வந்து ஒவ்வொரு டிபியும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் ஸ்டில் each and every period வந்து ஃபாலோ த்ரூ ஆயிருக்கு. பட் பர்ஃபெக்டா ஃபாலோ த்ரூ ஆன இடம் வரையும் பாத்தீங்கன்னா ஒரு எஃப் பீரியட் வரையுமே உங்களுக்கு நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. எஃப் பீரியட்னா அந்த பிஓசியோட லெவல், எஸ்டர்டேஸ் பிஓசி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 23,560. இந்த ஜோன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஜோனுன்றது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெவல் வந்து நல்லா கீனா வாட்ச் பண்ண வேண்டிய இடம், அதாவது 23,550. நான் வந்து இந்த ஜோனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னியோட கோத்ரூ மட்டும் பார்த்துடலாம், இன்னியோட மார்க்கெட்டோட ப்ரொஃபைல் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து பிஓசி ரிஜெக்ஷன் வாங்கிட்டு அகெயின் மார்க்கெட் ஹஸ் டேக்கன் அ சப்போர்ட் எக்ஸாக்ட்லி அட் த பிளேஸ் ஆஃப் 23,450. ஸோ அங்கேருந்து BCDEF வரையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் எஃப்க்கு மேலே ஜி ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா இங்க ஒரு பிஓசியோட ரிஜெக்ஷன் இருக்கு. இந்த பிஓசியோட லெவல் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 560 550 அந்த ரேஞ்ச்.
ஸோ 23 550 அண்ட் 560 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் எதனால அப்படின்றதையும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம ரொம்ப நேரம் இந்த இடத்துலயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இந்த லெவலை வந்து சப்போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அகைன் மார்க்கெட் ஹஸ் டர்ன்ட் அப். ஸோ அகைன் மேலே போகும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த லெவலான 23,600 இஸ் அ வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியும். பிகாஸ் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் very nearer to this level of 23,600. So 23,600 வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ரெஸ்பான்சிவ் செல்லிங்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் அகைன் in the zone of 23,600 got rejected. Price came down and closure happened below the level of 600. So பாத்தீங்கன்னா 600 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் POC at the top இன்னைக்கு வந்து பில் பண்ணிருக்காங்க. ஸோ POC வந்து இன்னியோட லெவல்ல பில் பண்ண லெவல் பாத்தீங்கன்னா 570. நேத்திக்கு பாத்தீங்கன்னா 540 and previous day 570. ஸோ இந்த 3 டேஸும் POC பாத்தீங்கன்னா 550ல இருந்து 570 குள்ள, அதாவது ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் குள்ள தான் அவங்க வந்து பில் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் somewhat they are trying to say. ஏன்னா இந்த 570 530 570 60 எல்லாமே வந்து ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் எல்லாமே பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து merge பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு merge பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா merge profile னு ஒன்னு இருக்கு. ஸோ இது நீங்க merge பண்ணீங்கன்னா previous day ஓட merge ஆயிடும். திருப்பி again I am trying to merge this to the previous day. So last 3 days of POC is into the level of 23,550. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். இப்போ வந்து நிஃப்டில நம்ம வந்து செக் பாயிண்ட் நம்ம வந்து எவ்ரிடே வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்து லைவ் கால்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரிடே ஃபார் நிஃப்டியா இருக்கட்டும், இல்ல பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இல்ல ஃபார் ஸ்டாக் அனாலிசிஸா இருக்கட்டும், அந்த செக் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவலா இருக்கும். அது மாதிரியான லெவல் தான் நிஃப்டில பாத்தீங்கன்னா 23,560. ஸோ 560 இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 560. 550 to 560 பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். வை? பிகாஸ் லாஸ்ட் 3 டேஸ் ஆஃப் POC ஃபார்மேஷனோட மர்ஜிங் வந்து உங்களுக்கு இந்த லெவல்ல தான் காமிக்குது. விச் மீன்ஸ் மோர் ஆர் லெஸ் ஒரே இடத்துல அவங்க POC பில்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த லெவல் வில் ஆக்ட் as a very good level of balance. ஏன்னா அவங்க நிறைய டைம் எடுத்து அந்த லெவல்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பேலன்ஸ்டு லெவல். அந்த லெவலை வந்து வாட் தே ஆர் கோயிங் டு யூஸ், எய்தர் தே ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் லெவல் as a support or they are going to use this level as a resistance. That will be a question mark again. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த லெவலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கணும். இந்த லெவல் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 23,560. ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போதா இல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக போதான்றதை நம்ம வந்து நாளைக்கு கீனா வாட்ச் பண்ணோம். மார்க்கெட் ஒருவேளை இந்த லெவலை வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தென் the immediate level வந்து நம்மளுக்கு தெரியும் 600 வந்து ஒரு 600க்கு மேல எனிவேர் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸை வச்சு தான் போக முடியும். வை? பிகாஸ் we know it's a big selling tail. ஸோ அந்த பிக் செல்லிங் டைல வந்து இன்னும் வந்து நிஃப்டி அப்சார்ப் பண்ணல. ஏன்னா இது வந்து எலெக்ஷன்ல ஃபாலோ ஆன ஒரு செல்லிங். அந்த செல்லிங்கை வந்து இன்னும் அவங்க கம்ப்ளீட்டா அப்சார்ப் பண்ண முடியல. ஏன்னா 600 itself is acting as a good level of responsive sellers. அதனால இந்த லெவல் அவங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 600 ஜோனை வந்து கிராஸ் பண்ணணும். ப்ரொவைடர் இந்த இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு எதுல தெரியும் அப்படின்னா நாளைக்கு POC வந்து நிறைய நேரம் இந்த லெவலுக்கு மேல அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த POC ஆஃப் 23,560 வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னா probably they will try to break this level. If at all this level is broken, then based on IB ஓட levels ஆ இருக்கட்டும் இல்லைன்னா based on the price acceptance வந்து each and every resistance வந்து அவங்க clear பண்ணிட்டே இருப்பாங்க. Price acceptance above the level of 600 is very important. இது வந்து upper side for நிஃப்டிங்க. ஸோ கம்மிங் டு டவுன் சைட் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த 560 அவங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறுது. 550 to 560 ஜோனே வந்து ரெசிஸ்டன்ஸா மாறுது அப்படின்னா the immediate reference வந்து 500. ஏன்னா அந்த 500ன்றது ஒரு டைம்ல ரெசிஸ்டன்ஸா இருந்து சப்போர்ட்டா மாறுச்சு. ஸோ இந்த லெவல் வந்து லாங் டைமா நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் அ வெரி வெரி மைனர் லெவல் பிகாஸ் ஆல்ரெடி திஸ் லெவல் காட் broken. பட் இது ஒரு செக் பாயிண்டா வச்சுக்கலாம். பட் த மேஜர் சப்போர்ட் கேன் பி டேக்கன் ஃப்ரம் 23,450 பிகாஸ் லாஸ்ட் 3 டேஸோட சப்போர்ட் பாருங்க இங்க தான் நடந்திருக்கு. அண்ட் எக்ஸாக்டா 4th டே ஆன ப்ரியார் டேவோட POCயும் வந்து ஃபார்மேஷன் இங்க தான் இருக்கு.
So when you see any 3 POCs or அந்த மாதிரி POC எல்லாமே ஒரே லெவல்ல வந்து அவங்க வச்சுட்டே வராங்க ஒரு பேலன்ஸ்டு ஜோனுக்குள்ள every day ஒரு 30 points 20 points differenceல வைக்கிறாங்க அப்படின்னா you merge all the POCs and then you find any one balanced level. That level can be used as a good level of support or a good level of resistance. So as of now we got the levels. Actually level is 23,560. So level is 23,560 by merging all the 3 days of Nifty consolidation. But again this level is going to work as a support or a resistance that we can only derive from tomorrow's activity. So நாளைக்கு எப்படி அவங்க நிஃப்டி வந்து ரியாக்ட் ஆக போகுது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை பொறுத்து தான் இந்த லெவலை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். பட் அகைன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சப்போர்ட் ஜோன் ஆஃப் நிஃப்டி இஸ் 23,450. ஸோ அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி இட்ஸ் பீன் வெரி கிளியர் ஆன் தி market. So again பாத்தீங்கன்னா 450 also broken, then 350 is already discussed level. ஏன்னா நல்ல வந்து ஒரு நல்ல level of support வந்து எடுத்த இடம் வந்து 350 prior day ஓட closing எல்லாமே வந்து நம்மளுக்கு derive ஆன இடம். But again 450 is the main check point for Nifty. 23,450 and 23,560. So next moving on to Bank Nifty. So உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க so that we'll see it on live tomorrow. So பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து நம்ம மார்னிங் எழுதின வந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் தான் கிரியேட் ஆயிருந்தது. வை பிகாஸ் நேத்து வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்திருந்தாங்க. அகெயின் வந்து இந்த ரேலியை வந்து நம்ம ப்ரீவியஸ் டேல வந்து நம்ம கொஞ்சம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிஓசியோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தது. பிளஸ் ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்லேருந்து ரேஞ்ச் வந்து வெளியில வந்திருக்கு அண்ட் ஃபாலோ த்ரூ ஆயிருக்கு அழகா. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மோரார்லெஸ் ஒரு பேலன்ஸ்டு ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. பேங்க் நிஃப்டில பிஓசி வந்து இங்க கிரியேஷன் இருக்கு. பட் whereas today the POC is almost at the top. So whereas in Nifty it is almost created in the same range of 20-30 points or 40 points difference. So that creates a value that is because they are going to do something with the POC levels. So அப்படின்றது தெரியுது. That may be for a resistance or for a support. Again they have some idea to do with the POC levels. But இதுல வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு clear indication இல்ல. Why? Because POC of prior day is at the bottom and POC of current day is at the top. So இதுல பாத்தீங்கன்னா first அவங்க வந்து பெருசா வந்து மூவ்மெண்ட் அவங்களுக்கு இனிஷியல் பீரியட்ஸ்ல கிடைக்கல. So what happened again market கீழே வந்து அந்த 51,200 அந்த level of support வந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் market slowly moving upwards. But again வந்து அவங்க price வந்து again open price வந்து அவங்க கிட்ட வந்து consolidate ஆகுறாங்க. So consolidate ஆயிட்டு again IB level breakout ஆச்சான்னு கேட்டா yes ஆச்சு. பட் எந்த அளவுக்கு அவங்க வந்து IB levelsல வந்து first target கூட அவங்களால போக முடியல. And first target is exactly the horizontal line which is drawn here. So இங்க நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த level பாத்தீங்கன்னா around 51,800 860. So 51,900 வந்து நம்ம வந்து resistance ஆ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். Why? Because we have a reference here. இந்த reference தாண்டணும் அப்படின்னா obviously they need good buying pressure. That was not happened in Bank Nifty today. ஸோ இது வந்து பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருந்தா இந்த மார்க்கெட் வந்து ஏன்னா எல்லா பேங்க்ஸுமே இன்னைக்கு வந்து கன்சாலிடேஷன்ல தான் இருந்தாங்க. ஸோ எய்தர் வந்து ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் இல்லை டி ஷேப் ப்ரொஃபைலாக தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அகெயின் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கும் வந்து அந்த ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்ல தான் இருந்திருக்கு. பட் பிஓசியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அழகா வந்து கீழேருந்து மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேத்திக்கு நம்ம ரெஃபர் பண்ண ஒரு லெவல் என்ன அப்படின்னா 51,100. ஸோ இந்த 51,100 வந்து ஆக்சுவலா ப்ரியார் டே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைம்ஸ்ல வந்து இந்த லெவல் வந்து நல்ல பேங்க் நிஃப்டில ஒரு பிஓசி கிரியேட் பண்ண இடம். அதாவது 3rd of Juneல வந்து பிஓசி வந்து 51,100ல நேத்து நம்ம ரெஃபர் பண்ண லெவல் அந்த லெவல்ல வந்து ஸ்டில் இட் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ இன்னைக்கும் வந்து அந்த லெவல் கிட்ட வரல விச் மீன்ஸ் திஸ் லெவல் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டட் டுடே. ஸோ 5100 வந்து டவுன் சைட்ல ஒரு சப்போர்ட் ஜோனாவே ரியாக்ட் ஆகுது. அண்ட் இந்த ரீசன்ட் ஹையை வந்து அவங்க கிளியர் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா 51,500. ஸோ 51,500 வந்து நேற்று மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் வந்து அவங்களால வந்து அந்த க்ளோசிங் வந்து அதுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. வெரஸ் டுடே வாட் ஹேப்பன்
they crossed the same level and the closing and the POC also above the level of 51,500. So இந்த 51,500 அப்படின்றது வந்து நம்மளோட 3rd of June அந்த டே ஓட ஹை. க்ளோசிங் அங்கதான் நடந்திருக்கு. அங்க நடந்த க்ளோசிங் எக்ஸாக்டா மறுநாள் அந்த எலெக்ஷன் டைம்ல என்ன ஆச்சுன்னா அங்க நடந்த க்ளோசிங்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபால் பேங்க் நிஃப்டில. அதுக்கப்புறம் கண்டினியூஸா அவங்க வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கன்சாலிடேஷன் எக்ஸாஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பையிங் ப்ரெஷர் ஆன் அ சிங்கிள் டே இட் செல்ஃப் தே ஆர் கம்ப்ளீட்டட் த டார்கெட். டார்கெட்டும் பாத்தீங்கன்னா இந்த லெவலோட க்ளோசிங், அதாவது 3rd of Juneல நடந்த க்ளோசிங்கும் நேத்தியோட க்ளோசிங்கும் more or less on the same place, but it could not breach the level of 51,500. So now our checkpoint in Bank Nifty, immediate checkpoint in Bank Nifty பாத்தீங்கன்னா 51,500. இப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த POC வந்து கீழே ஓபன் ஆனாங்க. ஏன்னா POCயை 650ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 51,630 அந்த ரேஞ்ச்ல. ஸோ இங்கேருந்து வந்து 500 வரும்போது 500 ஒரு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸோட க்ளோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே தான் இருந்திருக்கு. ஸோ 500 வந்து நம்ம செக் பண்ணணும். 500 to 450 அந்த லெவல் வந்து நம்ம செக் பண்ணணும். அகெயின் இஃப் தெர் இஸ் அ ஃபால் தென் டுடேஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5100லேருந்து 51,200க்குள்ள உங்களுக்கு இந்த ஜோன்ல எங்க வேணா கிடைக்கும். ஏன்னா இந்த வந்து 200ல தான் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா 5100 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தது. ஸோ எய்தர் திஸ் லெவல் ஆர் திஸ் லெவல் குட் பி ஆக்ட் அஸ் அ குட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேல வந்து கிளம்புறாங்க அப்படின்னா, மேல அப்வர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மூவ்மெண்ட், தென் அகெயின் 51,600லேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஃபேஸ் பண்றது வந்து 800. ஏன்னா அதுதான் வந்து அவங்க ரெசிஸ்ட் ஆன இடம். அண்ட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 800 to 900 அந்த ஜோன்ல எங்க வேணா அவங்க ரிஜெக்ட் ஆகலாம். இன்னைக்கு வந்து ரிஜெக்ட் ஆன இடம் பாத்தீங்கன்னா 820 அந்த ரேஞ்ச்ல ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எனிவேர் பிட்வீன் 800 to 900 they can reject. ஸோ இந்த லெவலை தாண்டுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஐபி லெவல்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் சஸ்டைனபிலிட்டி, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே வந்து பிஓசியோட ஃபார்மேஷன் நாளைக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத few மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ண முடியும். ஐ மீன் பிஓசி வில் கீப் ஆன் ஷிஃப்டிங், அது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டா அவங்க வந்து பில்ட் பண்றாங்க. ஏன்னா நிஃப்டியில வந்து ஒரே ரேஞ்ச்ல அவங்க கிரியேட் பண்றாங்க பிஓசியை. வெரஸ் இன் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா இங்க 51,000ல கிரியேட் பண்ண பிஓசியை நெக்ஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் கேப்ல கிரியேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 51,000ல கிரியேட் பண்றாங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 51,600ல கிரியேட் பண்றாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்ன்றது நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றத வச்சுதான் தெரியும். பட் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாளையோட கண்டிஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அண்ட் நேத்தும் பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்ச், பட் ஹியர் we do have a difference. But again it's a range market in Bank Nifty today. So either responsive sellers or the responsive buyers, either one place வந்து அவங்க வந்து burst ஆகணும், then only we can get the market direction. So இதுதாங்க நிஃப்டி அப்சைட் ஆகட்டும், பேங்க் நிஃப்டி அப்சைட் ஆகட்டும், டவுன் சைட்ல ஆகட்டும். So this will be the resistance and support. So down sideலயும் it's been very clear, 51,000 நம்ம பார்த்தோம். Again வந்து 51,800 ஒரு level of resistance and further levels எல்லாமே கீழே வந்து நிறைய உங்களுக்கு support system இருக்கு. So நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for educational purpose. And உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, so that we'll discuss this on live. And ஏதாவது ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னாலும் you also comment, so that நம்ம வந்து நிஃப்டியோட ஸ்டாக்ஸும் வந்து everyday liveல பார்த்துட்டு இருக்கோம், so that we'll see that on live. And thank you so much for watching, and thank you so much for your support, and thanks for all your feedbacks, and thanks.